ஹாஸ் நீங்க சூஸ் பண்ணீங்க எதனால? சீங்கிறது கரெக்டாக வரும். நீங்க டிராவல்டு எப்படி எடுத்துக்கிட்டீங்க? எப்படி கொண்டு வந்தீங்க ஹாஸ்? Travel verb 3 sir. verb 3 தான். So verb 2 இருக்க முடியாது இல்லைங்களா? Okay. Yes She sir. has traveled to most part of the world, right? இதுல வந்து இப்ப ஜெனரலா இப்ப நிறைய பேர் நியூ கமர்ஸ் வந்திருக்காங்க. ஜஸ்ட் வாண்ட் டு see. இத வந்து நீங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து இது வந்து எந்த ஸ்ட்ரக்சர் வருதுங்க? பார்த்தோன்னே ஆஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டீங்க. வேற எதுவுமே வரல உங்களுக்கு, ரைட்? ஸோ சி அந்த டேஷ் டிராவல். இப்ப இப்ப எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா ஷி டேஷ் டிராவல் டு மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஸோ ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் இந்த ஷியும் டிராவல்டையும் வச்சு தான் சூஸ் பண்ணதான் சொன்னாங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வாசு நீங்க ஃபுல்லா இந்த ஸ்கிரீனை பார்த்தாலே தெரியும். மெயினா இந்த இசுவாச நம்ம ஹேண்டில் பண்ணிட்டாலே இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணலாம் ப்ராப்பரா. சாரி, இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. அதனாலதான் she has traveled to most part of the world. ஒரு இது பாருங்க, நான் ஜஸ்ட் கோ தேர். இந்த முதல் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். she has traveled. ஒரு பேசிக்கான கொஸ்டின். she has traveled அப்படிங்கிற இதுல வந்து இதுல வந்து டோட்டலா வந்து we have 1 2 3 இதை வந்து 12 விதமா ஆங்கிலத்துல வந்து நீங்க வந்து சொல்லலாம். இந்த வாக்கியம் அமைக்கணும்னாக்கா இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பண்ண போறீங்க. you are going to do this. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஷீங்கிறது இங்க she chose one of those. she has traveled. இது எந்த நம்பர்ல ஒரு போனஸ் சொல்லுங்க, அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் விளக்கிடலாம். நம்பர் 3 sir. 3ல வரும், ரைட்? she has traveled. ஓகே, நல்லா பாத்துங்க. அவள் பயணம் செய்திருக்கிறாள், அவள் பயணித்திருக்கிறாள் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல என்ன அப்படின்னாக்கா, இதுதான் இந்த ஆல் ஆஃப் இங்கிலீஷ்ல முக்கியமா இந்த இது வந்து இது ரெண்டுத்தையும் வேர்புன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்பை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் அழகா ஹேண்டில் பண்ணிடலாம். இது நம்பர் 1 என்னவா இருக்கும்? நம்பர் 1 She travels. ஸ்பெல் பண்ணுங்க. TRAVELS. VELS. LS. ஓகே, டிராவல்ஸ் ரொம்ப முக்கியமானது. அந்த எஸ் விட்டுறக்கூடாது. டிராவல்ஸ். நம்பர் 2 குயிக்கா சொல்லுங்க. She is traveling. she is traveling. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்தை பாக்குறப்ப இந்த 12 நமக்கு தரவா தெரிஞ்சா இந்த 12ல எதை சூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு அந்த 12 தெரிஞ்சதுனால சூஸ் பண்ணாங்க. நம்பர் 4 She has been traveling. பாருங்க, இதை மட்டும் தனியா பிரிச்சிருக்கேன். she travels அப்படின்னு தனியா போடுறேங்க. she is traveling, she has traveled, she has been traveling. Okay, now 5 She traveled. ஸ்பெல் பண்ணுங்க. TRAVELLED. travel. 6 She was traveling. 7 She had traveled. 8 She had been traveling. நான் எப்படி போடுறேங்கிறது கூட அது கரெக்டா பாத்துக்கோங்க. அது ரெண்டே காலம் தான், பிரிச்சு போடுறேன். 9 She will travel.
10. She will be traveling. Alright. 11. She will have traveled. இங்க அது சொல்றப்ப கரெக்டா சொல்லு. She will have traveled. Traveled. So அது சொல்றப்பயே நீங்க இப்படிதான் கரெக்டா ஸ்பெல் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். Next. 12. She will have been traveling. Okay. Here is what it is. The first ஒரு வாட்டி இதை ஸ்ட்ரேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டா அவங்க ஆன்சர் வந்து ஹேஸ் சூஸ் பண்ணாப்ல. அதுக்கப்புறம் இந்த ஒண்ணு எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா இது ஒரு 12 இருக்கு. இந்த 12ல இருந்து ஒண்ணு சூஸ் பண்றாங்க. சோ இந்த 12 தரவு பண்றதுதான் உங்களுக்கு பேசிக்கா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், எப்படி வந்து ஒரு வாக்கியத்தை எப்படி அமைக்கிறது, தப்பு இல்லாம எழுதுறதுக்கோ தப்பு இல்லாம பேசுறதுக்கோ இந்த அடித்தளம் இந்த இதுதான். இந்த 1 to 12. Look at this. So இதுல வந்து she has done one thing. இத இந்த 12 ஒர்க் அவுட் பண்ணிட்டு she has clearly chosen 3 here. Okay, இத அப்படியே வெச்சுங்க. ஜஸ்ட் ஒரு இதுவா இருக்கும். We will go back and come here. She has traveled to most part of the world. அப்படின்னு இப்ப நார்மலா வந்து யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, அவன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா she has traveled to most part of the world. உலகத்துல உள்ள மோஸ்ட் பார்ட்டுக்கு பயணிச்சிருக்கிறாங்க. she has traveled பயணிச்சிருக்கிறாள் போயிருக்கா அப்படின்னு. சோ இந்த இடத்துல she have traveled வராது, is traveled வராது, will traveled வராது. ஏன் வராதுன்னா அந்த 12க்குள்ளதான் இருக்கும் எல்லாமே. சோ அந்த 12ல தேர்ட் ஸ்ட்ரக்சரை வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, now number 3. Bhodeshwari, can you say, tell anyone can tell this? Number 3 க்கு என்ன ஆன்சர் வரும்? ஐயப்பராஜ் சார். ஒன்னே ஒண்ணுதான். Boys, sir. Went, sir. Went to Russia 2 years சூஸ் பண்ணீங்க. எதனால சூஸ் பண்ணீங்க? அந்த கீவேர்ட் எல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால சூஸ் பண்ணிருப்பீங்க. எதனால? 2 years ago, sir. Past tense. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுனால. சூப்பர் சூப்பர். ஓகே, அந்த 12க்குள்ள நீங்க ஈஸியா பிக் பண்ணிட்டு போயிடலாம். நம்பர் 4 என்னவா இருக்கும்? Yes, sir. ஏ வராதே. Sir, B, sir. I am. B. When I was. இப்போ யோசனையா இருக்குதா? இப்ப யோசனை புவனேஸ்வரி, இது யோசனையா இருக்கா? ஏதாவது சூஸ் பண்றது? Sir, D, sir, dog. எதுக்கு நீங்க ஏன்னு சொன்னீங்க முன்னாடி? Sir, I were in அதெல்லாம் இதுதானே கண்டிஷனல் தானே, இமேஜினரி இல்ல, இது உண்மையை தானே சொல்றாங்க. yes, sir, okay. I was in crash when I was 10. அவ்வளவுதான். இதுக்கு நீங்க தமிழ்ல சொல்ல முடியுமா? அப்படி குயிக்கா சொல்ல முடியுமா தமிழ்ல? சார், ஒரு நான் 10 வயசா இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட். கிராஷ்ங்கிறது ஆக்சிடென்ட். நீங்க ஆக்சிடென்ட்னே சொல்லலாம். நீங்க எல்லாமே தமிழ் படுத்தணும்னு இல்ல. 10 வயசா இருக்கும்போது ஒரு விபத்துல 10 வயசா இருந்தபோது. 10 வயசா இருந்தபோது என்ன ஆச்சுங்க? விபத்தாகிவிட்டது. அந்த ஒரு கிராஷ்ல இன்வால்வ் ஆனது. ஐ வாஸ் இன் எ கிராஷ். இது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. சோ டி வந்து வரும். ஆன்சர் வந்து டி வரும். இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கோ வித் திஸ். நம்பர் 5 என்னவா இருக்கும்? ஐ டாஷ். பி வராதா சார்? I am in a கிராஷ்ல இப்ப இருக்கேன்னு அர்த்தம். கிராஷ்ல இப்ப இருக்கேன். ஓகே. நான் 10 வயசா இருந்தப்ப கிராஷ்ல இருக்கேன் அப்படின்னு வரும். நான் 10 வயசா இருந்தப்ப கிராஷ்ல மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப வாஸ். நம்பர் 5. D. I left last night. லாஸ்ட் நைட் நான் விட்டுட்டு போயிட்டேன் நானே. I left last night அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா ஏன் இதை இவ்வளவு சொல்றேன்னா, இதுல வந்து will go ஒரு 50 questions தான் இருக்குது. இதுல நம்ம வந்து பார்க்கலாம். We will see how you are going to do this. Let's look at this.
47. Mason dash his homework 10 minutes ago. Mason dash his homework 10 minutes ago. But I have not finished mine dash. A, A. சார் 47. A. பேசுறது Yes, கேட்க sir. மாட்டேங்குது ஸ்டெக் ஆகுது சார் Okay, ஸ்டெக் ஆகுது Yeah. voice stick ஆகுது. listen பண்ணி பண்ணுங்க சார். நீங்க just listen பண்ணுங்க. ஏன்னா உங்க Sir? ஆடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா எனக்கு உங்க ஆடியோ சரியா கேட்க மாட்டேங்குது. டவர் கிடைக்கல எனக்கா எஸ் 47. சார் ஏ ஃபுல்லா படிச்சிருங்க, குயிக்கா படிச்சிருங்க. என்னது Mason finished his homework 10 minutes ago, but I have not finished mine yet. yet. yetனா என்ன மீனிங் எங்க? இதுவரை. இதுவரை. இன்னும் இன்னும்னு சொல்லலாம், இதுவரைன்னு சொல்லலாம். வெரி குட். அந்த நேரத்துக்கு இந்த மாதிரி லைட்டா அது மாறும். இதுக்கு வேற டோட்டலா டிஃபரெண்ட் மீனிங் இருக்கு. வேற அருமையா சொன்னாங்க. மேசன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. சோ அந்த ஃபினிஷ்டு தான் வரும். அப்ப ஏசிக்குள்ளதான் ஏதோ ஒண்ணு இருக்குது. பட் ஆனா ஐ ஹவ் நாட் ஃபினிஷ் இன்னும் இதுவரையும் நான் இன்னும் ஃபினிஷ் பண்ண இருக்கவில்லை. நான் இன்னும் முடிக்கல. நான் முடிக்கல. அப்பங்கிறப்ப அந்த 8 வரும். கரெக்டான ஆன்சர். இப்ப என்ன நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, மேசன் ஃபினிஷ் ஹிஸ் ஜாப். ஒரு நிமிஷத்துக்கு போட்டோம். சோ மேசன் ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க் 10 minutes agoன்னு சொல்றப்ப எங்க நம்ம பாக்குறோம் என்ன அப்படின்னு பாக்குறோம். ஓவராலா பாக்குறப்ப பார்த்தோன்னே இந்த 10 minutes ago பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. நீங்க பாஸ்ட் டென்ஸ் தான் சொல்ல போறீங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு. ஆனா மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் வரணும். இது ஒரு ஸ்ட்ரக்சர், தனி ஸ்ட்ரக்சர், சிம்பிள் பாஸ்ட்னு சொல்ற ஒரு ஸ்ட்ரக்சர். பட்னு போடுறப்ப இது என்ன ஸ்ட்ரக்சர்? ஐ ஹவ் நாட் ஃபினிஷ்ட் மைண்ட். ஐயப்பராஜ் சார், இது என்ன ஸ்ட்ரக்சர்? இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன? ஓகே, குயிக்கா நமக்கு அந்த மைண்ட்ல வரணும். அப்படி வர்றப்பதான் எந்த நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். 1 to 12 நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். இந்த நம்பரை ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். போடேஸ்வரி, இது எந்த ஸ்ட்ரக்சர்? 3 sir. சோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்? மேஷன் டேஷ் இஸ் ஓவர் 10 minutes ago. என்ன ஸ்ட்ரக்சர்ங்க? 5 சார். 5. அவ்வளவுதான். இப்ப இந்த அளவு நமக்கு தரவா வந்துட்டாலே போதும், மைண்டுக்குள்ள வந்துட்டு போயிடும். இந்த 12ல இருந்து ஒண்ணு சூஸ் பண்ணுவீங்க. நீங்க பேசுறப்பயோ, எழுதுறப்பயோ, நீங்க கேள்வி கேட்கறப்பயோ, பதில் சொல்றப்பயோ நீங்க தெளிவா இதுல இருக்கணும். இப்ப பாருங்க, 48 பார்க்க கஷ்டமா இருக்கும். இதே அப்ளை பண்ணுங்க நீங்க. Have you ever, A சொல்றாரு, have you ever dash a holiday in India? B சொல்றாரு, yes we have. அப்புறம் ஒரு டேஷ் we dash there in 2000. சோ A என்ன சொல்றாங்க, B என்ன சொல்றாங்கங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, அவங்க என்ன ஸ்ட்ரக்சர்ல இன்கம்ப்ளீட்டா இருக்கு அந்த ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணா போதும். யார் சொல்லுவாங்க? ஏ சொல்றது have you ever dash a holiday in India. இது எந்த ஸ்ட்ரக்சர்ல தமிழ்ல என்ன அர்த்தம், என்ன சொல்ல வர்றாங்க? Sir, I think A is the answer. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல வாங்க, என்ன சொல்ல வர்றாங்க? அதாவது உங்களுடைய விடுமுறை நாட்களை இந்தியாவில் கழித்துள்ளீர்களா? எப்பயாச்சும் இந்தியாவுக்கு போயிருக்கீங்களா? ஆமா, அதான் ரொம்ப முக்கியம். இந்த எவருங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்பயாவது வாழ்க்கையில எப்பயாவது ஒரு வாட்டினாவது உங்க விடுமுறை நாட்களை இந்தியாவில செலவு பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஆமாம், நாங்க 2000ல போயிருக்கோம் சார். In 2000. இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் தான் இது வருது. எஸ், நீங்க எங்கேயாவது உங்க டயத்தை இந்தியால செலவு பண்ணிருக்கீங்களான்னா செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க என்ன ஆன்சரா இருக்கும்? Have you ever had a holiday in India? Okay. Yes, we have. Yes, we have. We have gone there in 2000. அந்த இடத்துல தான் ஏதோ தப்பு நடந்துருச்சு பாருங்க. We dash 2000 ஒரு முடிச்சு போட்டு சொல்றாங்க. B. Yes, we have. நிச்சயம் ஏ வராது. அப்ப Went there. சி தான் ஆன்சர். அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும் நம்ம பாக்குறோம். Yes, yes, we have.
already have come, no, sir? That is the reason, no? அதுக்கு அது இந்த கேள்விக்கு முடிச்சிட்டாங்க. ஆனா Yes, yes. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க 2000 னு சொல்லி பாஸ்ட் நடந்த ஒரு ஈவென்ட்ட சொல்றாங்க. அப்ப பாஸ்ட் தான் யூஸ் பண்ணனும். So C is the answer. Okay, sir. C is the answer. So have you ever had a holiday in India? இந்த had எல்லாம் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. எதனால இதெல்லாம் போடுறாங்க had இங்க ஒரு had இங்க ஒரு had இருக்கு திருப்பி ஒரு have போடுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இந்த had வந்து மெயின் verb. நல்லா பாத்துக்கிட்டீங்க இந்த had வந்து மெயின் verb. இந்த have வந்து சப்போர்ட்டிங் verb. சோ இத வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னும் ஒரு few questions பார்த்ததுக்கு அப்புறம் இது கொண்டு போவோம் இது. Question number 50. There is nobody in the class. There is nobody in the class. All the students. Sir, C is the answer. Gone. C, home. sir. Gone, sir. Home. இப்ப have been home. Beenuக்கும் ganuக்கும் வித்தியாசம் தெரியுமா என்னன்னு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Been I have been to Americaவுக்கும் I have gone to Americaவுக்கும் என்ன வித்தியாசம்? I have been to America. I have gone to Americaவுக்கும் என்ன வித்தியாசம்? நோட் பண்ணிக்கலாமா? ஒரு நிமிஷம் முக்கியமான ஒரு இது அங்க போய் நோட் பண்ணிக்கலாம் அத. ஒரு நிமிஷம். ஓகே. I have been to America. அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இப்ப அதுல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாத்துறேன். I have gone to America ன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன வித்தியாசம்? யாராவது சொல்ல முடியுமா இங்க? சார் என்னோட ஒப்பீனியன், அதாவது நான் போயிருக்கேன், இங்க இருக்காங்க டைரக்டா 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது நான் போயிருந்தேன் அப்படிங்கிற மீனிங் பீன்ல வருங்க சார். ஓகே. போயிருக்கேன் இருந்தேன் இல்ல போயிருக்கேன். போயிருக்கேன். கான்ங்கிறது நான் அங்க இங்க வந்தாச்சு, அந்த இடத்துல இருந்து பேசுற மாதிரி. I have gone to America ன்னா நான் இந்தியால இருக்கேன்னு வெச்சுங்களேன். நான் இந்தியால இருக்கேன்னா I have gone to னா இப்ப நான் வந்து யுஎஸ்ல இருக்கேன். I have gone நான் போயிருக்கேன். நான் இப்ப யுஎஸ்ல இருக்கேன். I have been to America ன்னா நான் யுஎஸ்க்கு அடிக்கடி போயிருக்கேன், நிறைய வாட்டி போயிருக்கேன். இப்ப நான் இருக்கிறது இந்தியால. லைஃப்ல எப்பயாவது அமெரிக்கா போயிருக்கீங்களான்னா எஸ் போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல. I have been to America. நான் இந்தியால இருந்து பேசுறப்ப, இந்தியால இருந்து போயிட்டு வந்து பேசுறப்ப அமெரிக்காவுக்கு ஒரு 10 வாட்டினாவது நான் போயிருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா இப்ப அவங்க இந்தியால இருக்காங்க, ஆனா நிறைய வாட்டி போயிருக்காங்க. I have gone to America-ன்னா இப்ப அவர் யுஎஸ்ல இருக்காரு, இன்னும் திரும்பி வரலன்னு அர்த்தம். இது மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஒரு 4-5 கொஸ்டின் இதுக்கு ரிலேட்டடா வரும். இப்ப பாத்துக்கோங்க. I have been to America-ன்னா இந்தியால இருந்து யுஎஸ்க்கு போயிட்டு வர்றேன், இப்போதைக்கு இந்தியால இருக்கேன். I have gone to America-ன்னா நான் இந்தியால முன்னாடியெல்லாம் இருந்திருக்கேன், இப்ப நான் யுஎஸ்க்கு போயிட்டேன். வெரி குட். இதுக்கப்புறம் நீங்க வந்து நார்மலாவே எடுத்து இது பண்ணலாம். நம்பர் 6 புவனேஸ்வர் அப்படியே பண்ணீங்க. ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தவங்க இன்னொன்னு பேசுறாங்க, நீங்க ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. Dash you dash to Russia. Yes, I dash. D, sir. இப்ப படிச்சு காட்டுங்க ஃபுல்லா. Have you been to Russia? Yes, I have. அவ்வளவுதான். Have you been to Russia? Yes, I have. So இப்ப நம்ம இந்தியால இருக்கோம், ஒருத்தர் கேக்குற ரஷ்யாக்கு எப்பயாவது நீ போயிருக்கியா? எஸ் நான் போயிருக்கேன். அவ்வளவுதான். Have you been to Russia? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுதான். டி தான் ஆன்சர். ரொம்ப பக்காவா ஒரு கிளாரிட்டியோட பண்ணிருக்கீங்க. யூ வர்றதுனால அந்த have வருது. இந்த ஹாஸோ ஹேடோ வராது. ஏன்னா இந்த டைரக்ட் ஸ்பீச்ல பேசுறாங்க பிரசன்ட்ல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ரூல் தான். திருப்பி அதை கொண்டு வரணும். அவ்வளவுதான். Have you been to Russia? Yes, I have. அதோடய முடிச்சிட்டாங்க. வெரி குட். டி தான் ஆன்சர். ரொம்ப கிளாரிட்டி, இந்த கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் நல்லா இருக்குது. சூப்பர். 7 யார் வேணாலும் சொல்லலாம். 7. C, sir. Have you done your homework? Have you done your homework? இது ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துடுது.
இந்த 12ல ஒண்ணும் இல்ல. இப்ப புவனேஸ்வரி 12ஐயும் சொல்ல போறப்ப அதே கேள்வியோட சொல்லிடலாமா புவனேஸ்வரி 12ஐயும்? Yes, sir. எஸ் 1 2 3 அதே ஆர்டர்ல சொல்லுங்க. Question மாதிரியா எப்படி sir? அப்படியே கொஸ்டின் தான் கடகடன்னு மாத்தி மைண்ட்ல வச்சு அப்படியே சொல்லணும். நம்பர் 3 தானே இது. ஹேவ் யூ டன் யுவர் ஹோம்வொர்க் நம்பர் 3 தானே. Okay, sir. நம்பர் 1 மாத்தினது. Have I one, sir? நம்பர் 1 மாத்திங்க அப்புறம் 2 அப்புறம் 3 4. ஃபர்ஸ்ட் 4 மாத்திட்டா போதும். அடுத்தது 8 அது சும்மா டெரிவ் பண்றதுதான். நம்பர் 1 மாத்திங்க. I finished my homework. I do my homework. சோ நீங்க அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் கேள்வியா மாத்துவீங்களா? Do you? Do அப்படியே ஒண்ணும் இல்ல அப்படியே கொண்டு போயிடலாம். Do you? இப்ப நியூ கமர்ஸ் இருக்கிறதுனால அப்படியே அப்படியே சொல்லிடலாங்க. Have you done your homework? Have you done your homework? அவ்வளவுதான் அது. இததான் நீங்க நீங்க பேச்சுல ஒன்னொன்னுத்தையும் மாத்தணும். இது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இது நம்பர் 3ன்னு சொல்றோம். நம்பர் 1 and 2 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா இமீடியட்டா? நம்பர் 2 ஓகே நம்பர் 2 போடலாம். நம்பர் 1 போடலாம். அப்படியே மேம் ட்ரை பண்ணுங்க. நம்பர் 2 நம்பர் 1 எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கீங்க. படபடன்னு சொல்லிடலாம் நீங்க. அப்படியே தானே You finished. இவ்வளவுதானே. You finished your homework. ஓகே இது மட்டும் நம்பர் 1 என்னன்னு சொல்லுங்க. அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளவுதானே. அது you ஆமாங்க சார். இது சேஞ்ச் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். Did you? இந்த 4 மட்டும் போட்டா நீங்க போதும். Do you? Sir, do you do your homework? இவ்வளவு நேரம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. Do you do your homework? அவ்வளவுதான். அதுக்காக அது கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ணது. Do you do your homework? Yes. Are you doing your homework? Super. Have you done your homework? இப்ப easy. Have been. Is she? Have you been? Have you been doing your homework? Have you been doing your homework? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் வேற ஒண்ணுமே இல்லை. இந்த 4 வச்சிட்டோம்னா சும்மா டெரிவ் பண்றதுதான் பாக்கி எல்லாமே. சும்மா டெரிவ் பண்றதுதான் ஈஸி. அப்படி அடுத்த செகண்ட் மாத்திக்கிட்டே போலாம். Did you? Did you do your homework? எஸ். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தெரிஞ்சது பாருங்க. ரொம்ப ஈஸியா போயிடுச்சா. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தெரிஞ்ச ஒரு விஷயம். டூ டிட்டா பாருங்க. பாக்கியெல்லாம் எதுவுமே டச் பண்ணல பாருங்க. அப்புறம் Were you doing your homework? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் had you done your homework? வெரி குட். அப்புறம் Had you been doing your homework? அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா போச்சு பாத்தீங்களா. ரொம்ப தான் நினைச்சோம். அது என்னமோ பயங்கரமா கஷ்டமா இருக்கு. 12 ஸ்ட்ரக்சருங்கிறாரு. ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒன்ஸ் அந்த பேசிக் ரூல் வந்துருச்சுனாக்க நினைச்சாலும் நீங்க தப்பு பண்ண முடியாது. ஹியர் யூ கோ. அப்படியே மாத்துங்க. 9. Will you do your homework? சூப்பர். Will you be doing your homework? அவ்வளவுதான். will you be doing. நீங்க இதுல அப்படியே சேர்த்துங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்புறம் Will you have done your homework? அவ்வளவுதான். இந்த have தூக்கி இங்க போடுங்க. முடிஞ்சது. will ஆட் பண்ண போறீங்க. you know that you have to add will. எல்லாத்தையும் will தான் போடணும். வேற ஒண்ணுமே இல்ல. இது அவ்வளவுதானே. will தானே. Will you have been doing your homework? இவ்வளவுதான் முடிஞ்சது. இவ்வளவுதான்.
மைண்ட்ல இந்த 12 ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் கம்பு சொல்லலாம். நம்ம சொல்ற மாதிரி என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல பண்ணி காட்டுனது. எக்ஸாம்பிளுக்கு தான் நீங்க we can go back, we can work on anything. இந்த 12ல ஒவ்வொரு ஒர்க் ஷீட்லயும் ஏதோ ஒரு டென்ஸ் மாத்தி மாத்தி கொடுத்துருந்தோம். இந்த வாட்டி நம்ம நம்பர் 3 கொடுத்துருக்கோம். மெயினா நம்பர் 1 கொடுத்துருக்கோம், நம்பர் 2 கொடுத்துருக்கோம், நம்பர் 9 பார்க்க போறோம். நிறைய நம்ம அது மாதிரி பார்க்க போறோம். ரைட், லெட்ஸ் லுக் அட் திஸ் ஹியர். தெரிஞ்சது ஒண்ணுமே இல்லை. நத்திங் லைக் திஸ். சூப்பர். நம்பர் 9. நம்பர் 8. நம்பர் 8 விட்டுட்டோம். நம்பர் 8. I haven't done it. Have you done your homework? ன்னு ஒருத்தர் கேக்குறாரு. பதில்ல சொல்றோம். I haven't done it dash. Done it. Yes. Yet. Yeah, I haven't done it. இன்னும் நான் பண்ணல. நான் இன்னும் பண்ணியிருக்கவில்லை. ஏன்னா திருப்பி திருப்பி அதே மாதிரி வார்த்தையை வச்சுதான் பண்ணியிருக்காங்க. I haven't done it yet. நம்பர் 9 என்னவா இருக்கும்? Sir, C. Done it. See, sir. Yes, very good. I have just done. இப்பதான் பண்ணியிருக்கேன். I haven't done it yet. நான் இன்னும் பண்ணல. இப்பதான் பண்ணேன். நம்பர் 3ல திருப்பி வருது. சூப்பர். நம்பர் 10 புவனேஸ்வரி. யார் வேணும் சொல்லலாம். நம்பர் 10. She has gone to Portugal. ஊர் பேர் Portugal. ஊர் பேர் ஒரு மாசம் நியூஸ் கேட்டா வந்துடும். எல்லா கண்ட்ரி பேரும் வந்துடும். ஒரு மாசம் ரெகுலரா நியூஸ் கேட்டா எல்லா ஊர் பேரு கண்ட்ரி பேரு எல்லாம் வந்து பேச்ச நியூஸ் அடிபட்டு. She has gone to Portugal. பாக்கி எதுவுமே வராது. She has gone to Portugal. ரைட். இந்த 12 சொல்லிடலாமா புவனேஸ்வரி? 10க்கு 12 நம்ம அப்படியே ஓரலாம். 12 times. 12 சொல்லிடுங்க. எங்கேயாவது நீங்க மைண்ட்ல வந்து ஒரு ஏதாவது ரூல விடுவீங்களான்னு பார்ப்போம். She goes to Portugal. She is going to Portugal. She has gone. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. She goes. Goes. Okay. She goes to Portugal. She is going to Portugal. Okay. She has gone to Portugal. She has been going to Portugal. Okay. She went to Portugal. She was going to Portugal. She had gone to Portugal. She had been going to Portugal. She will go to Portugal. She will be going to Portugal. She will have gone Portugal. She will have been going to Portugal. அவ்வளவுதான். இந்த பிராக்டிஸ் மட்டும் நீங்க பண்ணிட்டே இருந்துட்டாலே போதும். சூப்பர். இப்ப பாருங்க 10க்கும் 11க்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்த்துலாமா? 10க்கு அபிராமி மேம் 10 வந்து she has gone to Portugal. 11 யார் வேணாலும் சொல்லலாம். Sir, B, sir. She been to. இப்ப சொல்லுங்க 10க்கும் 11க்கும் என்ன வித்தியாசம்? Sir. 10க்கும் 11க்கும் என்ன டிஃபரன்ஸ்? பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னது? Sir, அவங்க 10ல வந்துட்டு she has gone to Portugal. அவங்க அங்க இருக்காங்க. அவங்க அங்க போயிட்டாங்க Portugal. Right now she is in Portugal. Right now she is in Portugal. Very good. Now 11 she is gone. She is போயிட்டு இருந்திருக்காங்க. பட் is been to Portugalனா அவங்க அங்க இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப எங்க இருக்காங்க? போயிருந்தாங்க. இப்ப ரைட் நவ நியர்பை இங்கதான் இருக்காங்க. இப்ப இந்தியால தான் இருக்காங்க. நிறைய வாட்டி போர்ச்சுகலுக்கு இந்தியால இருந்து போயிருக்காங்க. போயிட்டு வந்திருக்காங்க. சோ she has been to Portugal. ரொம்ப முக்கியம். நம்ம பேசுறப்ப குறிப்பா ஆங்கிலத்தை தாய்மொழியா கொண்டவங்க பேசுறப்ப பீனு கான்லாம் மாத்தி சொல்லக்கூடாது. பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். ஆனா சொல்லக்கூடாது. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியும். இல்லைன்னா அவங்க இந்தியால இருக்கிறதா நினைச்சிருப்பாங்க. நம்ம போர்ச்சுகல்ல இருக்கிறதா நினைச்சிட்டு சொல்லுவோம். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சூப்பர். Now 12. She works for a big company. She works for இப்ப மேம் இத மட்டும் 12 சொல்ல முடியுமா? ஏன்னா நியூ கமர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. She works for a big company. எந்த ஸ்ட்ரக்சர்? ஸ்ட்ரக்சர் நம்பர் என்ன?
ஒண்ணும் இல்ல ஃபர்ஸ்ட் 4 ஃபிகர் One, sir. ஒன் வெரி No, குட் 4 மட்டும் சொல்லுங்க எனக்கு. இது அப்படியே 2 மாத்துங்க, அப்படியே 3 மாத்துங்க, அப்படியே 4 மாத்துங்க போதும். Sir, she works for a company. Yeah, She is working for a company. very good. She has worked for a company. Very good. She has been working for a company. அவ்வளவு இது போதும். இந்த 4 போனோம். அடுத்தது நம்ம டெரிவ் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியா டெரிவ் பண்ணலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அருமையா சொன்னாங்க. She works for a big company. She is working for a big company. She has worked for a big company. She has been working for a big company. Very nice. She works, she is working, she has worked, she has been working. இதுதான் பேசிக் அடித்தளம். ரொம்ப அருமையா சொன்னாங்க. வெரி குட். அதுக்கப்புறம் she worked, she was working, she had worked, she had been working னு மாத்த வேண்டியதுதான். She will work, she will be working, she will have worked, she will have been working னு சும்மா அப்படியே மாத்திக்க வேண்டியதுதான். இந்த ஃபர்ஸ்ட் 4 கட்டமைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சூப்பர். 13 ஐப்ரஸ் B. ஹாம்லெட்ங்கிறது அவரோட நாடகத்தோட பேரு. okay. B, sir, by Shakespeare. Yeah, Hamlet is a play by Shakespeare. அப்படியே படிச்சு காட்டணும். இந்த படிச்சு காட்டுறப்பதான் நமக்கு உண்மையிலேயே நம்ம அந்த ஸ்பீக்கிங் நோக்கி நெருங்குறோம். நம்ம பேச்சை நோக்கி நெருங்கிறதே நம்ம வாய் விட்டு படிக்கிறதுல தான் இருக்கு. Hamlet is a play by Shakespeare. Very good, very good. 14 eyebrows are again. And Merlin or Hat Honeymoon. இந்த ஹனிமூன்ல இந்த பர்టిక్యులர் ஹாலிடே இப்படி இருக்கிறப்ப இது ஒண்ணு இருக்குன்னு சொல்லிருக்கேன். எந்த வார்த்தை வரும்? ஒரே வார்த்தை தான் வரும். அட்டு வராது. அட்டு வந்து ஒரு பர்టిక్యులர் டைம் பிளேஸ்க்கு அது வரும். ஆர் ஆன் ஹாலிடேன்னு போற மாதிரி ஆன் ஹனிமூன் ஹாலிடே இருக்கிறப்பதான் ஆன் போடணும். Yes, was ஆன் போடணும். எஸ். நம்பர் 15. Wait for wait Wait for me. Wait for me. Very good, very good, very good, very good. இப்ப பாருங்க ஒரு முக்கியமானது. ஐயப்பராஜ் சார் 16. Monica has Sir, won many tournaments. क्वेश्चन मार्क ना இது நார்மல் தான் இது. ஐயப்பராஜ் சார் ஏன் டிலே ஆகுது? இவ்வளவு டிலே ஆகுது வேலையே இல்லையே. Monica has many tournaments. இல்லையே. இதுலயே 2 டேஷ் இருக்கு. Or so Monica has been won many tournaments. Monica has ஒன்னு சொல்லக்கூடாது. ஒன்னு Okay, sir. OWN மட்டும் தான் ஒன். WON நீங்க Okay. ஒன் ON நீ படிக்கிற மாதிரியே படிக்கணும். Okay. அதனாலதான் நல்லா வாய் விட்டு படிக்கணும். மோனிகா has won many tournaments. Monica has won many tournaments. Very good, very good. புவனேஸ்வரி அந்த 12 சொல்லிடுங்க. Okay, sir. ஃபர்ஸ்ட் வேல ஆரம்பிச்சு சொல்லுங்க. Monica wins many tournaments. Monica is winning many tournaments. Monica has won many tournaments. Monica has been winning many tournaments. Monica won. ஏன் யோசிக்கிறீங்க? Won. Yeah, one. Monica won many tournaments. Monica was winning many tournaments. Monica had won many tournaments. Monica had been winning many tournaments. Monica will win many tournaments. Monica will be winning many tournaments. Monica will have won many tournaments. Monica will have been winning many tournaments. Wow. Win one winning wins வச்சு அருமையா சொன்னாங்க. எங்கேயுமே தப்பு கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு அருமை. இதுதான் பிராக்டிஸ், இதுதான் ஹோம்வொர்க், இதுதான் ஒர்க் பண்ணதோட பெரிய அத்தாட்சி தான்.
சூப்பரா பண்ணிட்டு போயிடுவீங்க. அருமை அருமை அருமை. இதுதான் பேசிக்ஸ். சூப்பர் ஸ்ட்ராங். வின் ஒன் ஒன் வின்னிங் வின்ஸ். நம்பர் 5 மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது, பரவாயில்ல. பிக்கப் பண்ணிட்டீங்க. கஷ்டமான ஒரு விஷயம் தான். சூப்பரா பண்ணிட்டீங்க. சூப்பர். 70 அருமையான அருமையானது. 17 ஐயப்ராஜ் சார் ஆன்சர் மட்டும் பண்ணுங்க எனக்கு. 70 Sir, had she go to see, sir? மிஸ் பண்ணிட்டோமா? மிஸ் Sorry, பண்ணிட்டோமா? sir. சிக்னல் வரல Did- முடிஞ்சு பக்காவா ஹெல்ப் பண்ணி வச்சிருந்தாங்க. Sorry, sir. Did D. வெரி குட். டிட் ஷி கோ? நல்லா அப்படியே படிச்சு காட்டுங்க. ஸ்ட்ராங்கா படிங்க. Did she go to America 10 years ago? அவ்வளவுதான். அவ்வளவுதான். சூப்பரா படிச்சுங்க. அவ்வளவுதான். அந்த இதே விட்டுணும், அந்த இன்ஹிபிஷனை விட்டுணும். சூப்பரா சொன்னார். டிட் ஷி கோ டு அமெரிக்கா 10 years ago? இப்ப பாருங்க 10 வருஷம் எகோன்னு வந்துருச்சு. இது இப்படிதான் பிரிக்கணும். ரொம்ப சிம்பிள் பாருங்க. எல்லாரும் கவனிங்க. இது வந்து எப்படி அவர் டிட்ட கொண்டு வந்தாருங்கிறத அவர் குயிக்கா பார்க்கலாம். She went to USA 10 years ago. இந்த டைம் தான் முக்கியங்க. உங்க பெரியம்மாளுக்கு கால் சோ எடுத்தாண்டு போ. சோ இதுதான் முக்கியமானது, ரைட்? நவ இந்த ஷிய ரெண்டா, இந்த வெண்ட ரெண்டா உடைக்கணும், ஸ்பிளிட் பண்ணணும். கேள்வி கேட்கறோம் அப்படிங்கிறதுக்கு எதுக்கா ஸ்பிளிட் பண்றோம்? கேள்வி கேட்கணும்னா இது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணணும். வெண்ட ரெண்டா ஸ்பிளிட் பண்ணா டிட் கோ. ரைட்? இந்த கொஸ்டின் மாதிரி கிடையாது. நல்லா பாத்துக்கோங்க. வெண்ட வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணா டிட் பிளஸ் கோ. டிட் பிளஸ் கோ வரும். இந்த டிட்ட மட்டும் வெளியில எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். இது கேள்வியா மாத்தணும்னாக்கா இது அப்படியே போட்டுங்க. சி வந்து இப்படி போட்டுங்க. பிச்சு அவ்வளவுதான். அப்படியே இந்த கோவை உள்ளேயே வச்சுங்க. முடிஞ்சு போச்சு. இப்ப இத மட்டும் எடுப்போம். she went to USA, right? இந்த கேள்வியா did she go to USA ன்னு கேள்வியை மாத்தலாம். Now புவனேஸ்வரிக்கு இன்னொரு டாஸ்க். she went to USA. did she go to USA? இது அப்படியே 1 2 3 4 மட்டும் சொல்லுவாப்ல. 1 2 3 4 சொல்லுங்க. கரெக்டா எல்லாருக்கும் புரியுற மாதிரி பாருங்க. அவ யுஎஸ்ஏ போனாளா? அவ யுஎஸ்ஏ போனாளா? அதான் கேள்வி. இவங்க அந்த ஃபர்ஸ்ட் 4 மட்டும் சொல்லட்டும். கொஸ்டினா சார்? கொஸ்டின் எஸ். ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அது ஒன்றும் Did கஷ்டம். she go to USA? இது நம்பர் 5 ஆது. நம்பர் 5 ஆது. Yes, sir. 1 2 3 4 மட்டும் சொல்லுங்க. Okay, sir. யா. Do she go to USA? Does Does. Okay, sir. she? தப்பு பண்ண அதுக்காக தான் நான் சொல்றது. அது நல்லா யோசிச்சு ஒரே அடி அடிச்சிடணும், அவ்வளவுதான். Does she go to USA? Number 2. Does she go to USA? Is she going to USA? Very good. Um, எல்லாரும் Has she gone to USA? சூப்பர். Has she been going to USA? இன்னொரு வாட்டி மட்டும் 1 2 3 4 சொல்லிடுங்க புவனேஸ்வரி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மறுபடியுமா? திருப்பி சொல்லுங்க. Does she go to USA? Is she going to USA? Has she gone to USA? Has she been going to USA? பாருங்க எவ்வளவு ரூல் அப்ளை பண்ணீங்க பாத்தீங்களா? கத்துக்கிட்டது எல்லாமே அப்ளை பண்ணீங்க பாத்தீங்களா? Yes, sir. அதுதான் முக்கியம். இப்ப 5 வந்திருக்கு. 5 இங்க படிச்சு சொல்லுங்க. 5 ஸ்ட்ரைட்டா படிங்க. Did 5. she go to USA? 6. Was she going to USA? 7. Had she gone to Has she gone to
to USA? 8. Had she been going to USA? Superb. 9. Will she go to USA? 10. Will she be going to USA? 11. Will she have gone to USA? Super. Will she have been going to USA? அவ்வளவுதாங்க அவ்வளவுதாங்க. இததான் படிச்சு காட்டணும், இதுதான் பேசி காட்டணும், இவ்வளவுதான். இத பண்ணிட்டாலே போதும். இதுல இஸ் வாஸ் பீன் ஆர் எல்லாமே வந்துருச்சு. நீங்க போட்டது எல்லாமே சொன்னது சொல்ல வேண்டியது எல்லாமே வந்துருச்சு. இந்த பிராக்டிஸ் இருந்தா போதும். சூப்பர். எல்லாருமே கவனிக்கலாம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட தான் திருப்பி திருப்பி ஹேமர் பண்றோம். அதுதான் அது கோர். நீங்க பேசுறதுக்குரிய கோர் அது. சூப்பர் சூப்பர். அபிராமி மேம் 18. அபிராமி மேம் இருக்கீங்களா? Yes, sir. 18. Sir, have they ever been to Australia? தமிழ்ல என்ன இருக்கு? தமிழ்ல மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. அவங்க எப்பவாவது ஆஸ்திரேலியா போயிருக்கிறார்களா? அவ்வளவுதான். எப்பவாவது இந்த எவருங்கிறது நோட் பண்ணீங்க. எப்பயாச்சும் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் தான் அது. எப்பயாவது வாழ்க்கையில எப்பயாவது அங்க போயிருக்கியா அப்படின்னு நம்ம சொல்றதுதான் எவர். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இதெல்லாம். எவர் நெவரோட ஆப்போசிட் தான் எவர். have they ever been to Australia? இது வந்து ஸ்ட்ரக்சர் நம்பர் 3 தான். பீயிங் தான் மெயின் வெர்ப். ரொம்ப 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 முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா இருக்கும். நீங்க நோட் பண்ணிக்கங்க. 19 பார்ப்போம். இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்டே பண்ணலாம். ஐப்ராஜ் சார் 19. Did they go to Australia last month? சூப்பர். இந்த அப்ப 10 இயர்ஸ் ago இப்ப 17ல பார்த்தா அதே மாதிரியே வருது. சூப்பரா பண்ணாரு. Did they go to Australia? Did they go to last month மட்டும் கட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் 4 மட்டும் ஐப்ராஜ் சார் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 4 19. Question சொல்லவா சார்? அப்படிதான் क्वेश्चन அப்படியே பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு மட்டும் ஃபோக்கஸ். நம்பர் 1 ஃபோக்கஸ் பண்ணுங்க. Do they go to Australia? அவ்வளவுதான். நம்பர் 2. நம்பர் 2 மைண்ட்ல கொண்டு வரணும். They are going to Australia. கேள்வியை கேளுங்க. Are they going? Where they அவ்வளவுதான் வந்துருச்சு. அவங்க அபிராமி சொல்லுங்க. Are they going to? where to Australia? வெரி குட். நம்பர் 3. Number நம்பர் 3 அது புவனேஸ்வரி சொல்றது காரணம் என்னன்னா இந்த பிராக்டிஸ் தான் நீங்க கொண்டு வரணும் மைண்ட்ல. நம்பர் 3. have they gone to? Have they gone to Australia? Number 4. Have they been going to Australia? அவ்வளவுதான். இப்போ 1 2 3 4 மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 1 question. Number 1. To Australia. Second one. Are they going to Australia? Third one. Have they gone to Australia? Fourth. Have they been going to Australia? இது எதுக்கு எம்பசைஸ் பண்ணேன்னா இதுதான் ஹோம்வொர்க் நம்ம கொடுப்போம். இதுதான் நம்ம எழுத சொல்லுவோம். இதுதான் படிக்க சொல்லுவோம். இந்த 12 மனக்கண் முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சது. இவ்வளவுதான் இங்கிலீஷ். புவனேஸ்வரி அவ்வளவு ஃப்ளூயண்டா சொன்னதுக்கு காரணம் ஏகப்பட்ட ஹோம்வொர்க் பண்ணது ஒரு காரணம். ஆனா எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும். இது போய் 12 எப்படி சொல்றது கஷ்டமா இருக்கு. அப்படி கிடையாது. 4 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 4க்கு முன்னாடி 1 மட்டும் பண்ணுங்க. 1 முடிச்சதுக்கு அப்புறம் 2 முடிச்சு 3 3 4. இந்த 4 ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் ஈஸி. இப்ப ஐயப்பராஜ் சார் அவரே நம்ப முடியல. ஆனா கலக்கிட்டாரு. அந்த பிராக்டிஸ கொண்டு வரணும். நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி பேசலாம். இல்லைன்னா ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு படிச்சு காட்டி எனக்கு ஆடியோ அனுப்பி விட்டு அதை அனுப்புறதுக்கு முன்னாடி கேட்டுக்கலாம். ஆனா இந்த 12ல நீங்க ஃபர்ஸ்ட் தரவாகும். பிரமாதம் பாருங்க. இந்த லாஸ்ட் மந்த் வந்திருக்கிறதுனால ஸ்ட்ரக்சர் நம்பர் 5க்கு நீங்க போறீங்க. இந்த அந்த ஒரு காரணம். லாஸ்ட் மந்த் எடுத்துட்டு நம்ம 1ல இருந்து 12க்குள்ள பிராக்டிஸ்க்காக நம்ம பண்ணோம். சூப்பர். 20 அபிராமி மேம்.
Sir, has she won the Wimbledon tennis tournament already? ஆல்ரெடி வராது. ஆல்ரெடி எப்போ வருந்தீங்களா? She has won the Wimbledon tennis tournament already. இன்னும் ஆன்சரா சொன்னீங்கன்னு வச்சுக்க. ஆன்சர் சொன்னா மட்டும்தான் பாத்துக்கிட்டு. சாரி, இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. ஒரே நிமிஷம். எப்ப வரும்? ஏன்னா ஆல்ரெடி வந்து தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக நான் கேள்வி கேட்டேன். She has won the Wimbledon tennis tournament already. ஆன்சரா சொல்றப்பதான் ஆல்ரெடி வரும். Okay, sir. Has she? ஆன்சர்ல நெகட்டிவ் வந்தாலும் ஆல்ரெடி வராது. ஆன்சர்ல பாசிட்டிவ் வந்தா மட்டும்தான் ஆல்ரெடி. இப்ப சொல்லுங்க, ஆல்ரெடி கிடையாது. வேற என்ன ஆன்சரா இருக்கும்? Sir, 8, sir, 8. 8 தான். சூப்பர். முக்கியமான லேர்னிங், ரொம்ப முக்கியம். Has she won the Wimbledon tennis tournament 8? அதுக்கு 8 தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப ஜஸ்ட் வராது, ஆல்ரெடி வராது, சின்ஸ் வராது. சோ the Okay. answer வந்து 8 தான். சூப்பர். Has she won? இப்ப நம்ம வந்து क्वेश्चन மாத்தறோம்னா திருப்பி போனஸ் எடுத்து கொஞ்சம் ஹெல்ப் கேட்போம். Has she won the Wimbledon tennis? அந்த 8 தூக்கிட்டு தான் அந்த இந்த மாதிரி அட்வர்ப் தூக்கிட்டு தான் நம்ம வந்து ஏன்னா அட்வர்ப்னு நம்ம போடுறப்ப 8 போட்டா பிரசன்ட் பெர்ஃபெக்ட்க்கு மட்டும் தான் 8 போடுவோம். சோ போனேஸ்வர் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 மட்டும் சொல்ல போறாப்ல, அந்த 8 ரிமூவ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 4. Okay, sir. எஸ். நல்லா பண்ணு. இந்த விம்பிள்டன் டென்னிஸ் டோர்னமெண்ட் என்ன ப்ரோனவுனா மாத்து, என்ன சப்ஜெக்ட்? Questionா, sir. Questionா தான் சொல்லுங்க. வேணும் எனக்கு. क्वेश्चन தான் வேணும். Okay, sir. 8 தூக்கிட்டு சொல்லிட்டேன். 8 தூக்கிட்டாலே உங்களுக்கு வந்து அந்த பிரஷர் குறைஞ்சிடும். சப்ஜெக்ட் என்ன, அந்த சப்ஜெக்ட் என்ன ப்ரோனவுனா மாறும், அந்த ப்ரோனவுனுக்கு என்ன சப்போர்ட்டிங் வெர்ப், அந்த சப்போர்ட்டிங் வெர்புக்கு மெயின் வெர்ப் என்ன, சப்போர்ட்டிங் வெர்ப் எதை வெளியில எடுக்கணும், என்ன கேள்வியா இருக்கு, எல்லா ரூல்ஸையும் அப்ளை பண்ணுவீங்க. முடிஞ்சு போச்சு. Does Does she she- win the Wimbledon tennis tournament? இன்னொரு வாட்டி. Does she win the Wimbledon tennis tournament? சூப்பர். நெக்ஸ்ட். Is she winning the Wimbledon tennis tournament? பியூட்டிஃபுல். Has she won the Wimbledon tennis tournament? வெரி நைஸ். Has she been winning the Wimbledon tennis tournament? இவ்வளவுதான் வேணுங்க. இவ்வளவுதான் வேணும். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விம்பிள்டன் டென்னிஸ் டோர்னமெண்ட் ஒரு பெரிய டோர்னமெண்ட். விம்பிள்டன்ங்கிறது யூகேல லண்டன்ல நடக்கிறது. இருக்கிறதுலே டென்னிஸ் டோர்னமெண்ட்லயே ரொம்ப பாப்புலர். அதான் அருமை. எல்லாமே வந்துருச்சு நமக்கு. நம்பர் 5. Did she won the Wimbledon tennis tournament? புவனேஸ்வரி. Did she win the Wimbledon tennis tournament? Yes. Okay, sir. 6. Was she winning the Wimbledon tennis tournament? 7. Had she won the Wimbledon tennis tournament? 8. Had she been winning the Wimbledon tennis tournament? Will she win the Wimbledon tennis Super. tournament? 10. Will she be winning the Wimbledon tennis tournament? Superb. 11. Will she have won the Wimbledon tennis tournament? Very nice. Last one. Will she have been winning the Wimbledon tennis tournament? அவ்வளவுதாங்க. இது வாயில நம்ம மவுத்ல வந்து சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் சொல்லணும். வாய் விட்டு வெளியில சொல்லணும். முடிஞ்சு போச்சு. பேச்சு வர்றப்ப இதே சவுண்ட்ல தான் வரப்போகுது, இதே நினைப்புல தான் வரப்போகுது. சோ இப்ப புதுசா வந்திருக்க ஒரே ஒரு இது என்ன, இந்த 12ஐயும் ஒன்னும் ஒவ்வொரு சமயத்துல யூஸ் பண்ணுவோம். அந்த 12 சூஸ் பண்றதுதான் முக்கியம். பிரசன்ட்ல 4, பாஸ்ட்ல 4, ஃபியூச்சர் 4. ஃபர்ஸ்ட் பிரசன்ட்ல பேச போறோம். 4 எப்ப வரும் என்னங்கிறது வந்து ஒவ்வொரு வாட்டியும் அதை பத்தி பேசுவோம், என்ன இது பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த கான்டெக்ட்ல இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ல வந்து தெளிவா போட்டிருப்போம். இந்த மாதிரி சிக்னல் வேர்ட் வர்றப்ப இந்த டென்ஸை தான் யூஸ் பண்றோம். பாருங்க, லாஸ்ட் மந்த். அவ்வளவு லாஸ்ட் மந்த்ல வந்து அவ்வளவுதான். ஸ்ட்ரக்சர் நம்பர் 5 சிம்பிள் பாஸ்ட் தான். முடிஞ்சு போச்சு. சோ அது மாதிரி ஒண்ணு 8 இருக்கு பாருங்க. 8 வார்த்தை வந்தாலே ஸ்ட்ரக்சர் நம்பர் 3 தான். have they பாருங்க, have they எவர்னு வந்துட்டாலே ஸ்ட்ரக்சர் நம்பர் 3 தான். எப்படி பாருங்க, அந்த சிக்னல் வேணா கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்க. சூப்பர்பா. 21 இப்ப பாத்துலாமா? 21 இப்ப டெஸ்ட் பண்ணிடலாமா? 21 ஐயப்பராஜ் சார். 21. I have seen the latest Star Wars film.
I saw it last week. Yes, sir. சூப்பர். ஐ ஹாவ்னு அருமையா படிச்சாரு. ஐ ஹாவ்க்கு அப்புறம் V3 தான் வரும். அப்ப V3 வந்ததுனால முடிஞ்சது AOC மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. அப்புறம் லாஸ்ட் வீக்னு அழகா ஒரு சிக்னல் வேர்ட் போட்டிருக்காங்க அடுத்த சென்டென்ஸ்ல. அப்ப உங்களுக்கு வந்து பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் தான் வரும். இந்த ஸ்ட்ரக்சர் நம்பர் 5 அழகா பக்கத்துல வச்சிருக்காங்க பாருங்க. 21 வந்து ஸ்ட்ரக்சர் நம்பர் 3ஐயும் ஸ்ட்ரக்சர் நம்பர் 5ஐயும் அடுத்தடுத்தாப்புல வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். நம்ம இந்த சிக்னல் வேர்ட் எல்லாம் தூக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுல 12 அதுல 12 24 ஸ்டேட்மெண்ட் சர்வ சாதாரணமா பிராக்டிஸ் பண்ணலாம். இதுல மட்டும் இதுல 12 அதுல 12 இந்த லாஸ்ட் வீக் மட்டும் தூக்கிட்டு இங்க பாருங்க. I see, I am see, I have seen, I have been seen. I saw, I was seen, I had seen, I had been seen. I will see, I will be seen, I have seen, I have been seen. முடிஞ்சு போச்சு. இது பாருங்க அதே 12 தான் இங்க. ஐ சான்னு அழகா சொன்னாரு. சீன் சா ஏதான் ஆன்சர் அழகா சொன்னாரு. இதுவும் அதே 12 தான் வரப்போகுது. I see, I have seen, I have seen, I have been seen. I saw, I was seeing, I had seen, I had been seen. I will see, I will be seeing, I have seen, I have been seeing. அவ்வளவுதான் வரும். அது அப்படி வந்து கொண்டு போயிருக்காங்க. லேட்டஸ்ட் ஸ்டார் மூவிஸ் வந்து நான் பார்த்திருக்கேன். அது பார்த்தது எப்பன்னா போன வாரம் பார்த்தேன். இதுதான் அவங்க சொல்ல வந்தது. சூப்பர். அப்ராஹிம் மேம் 22. Sir, D is the answer. ஓகே. She's written the letter. She wrote it yesterday. அவ்வளவுதான் பிரிச்சு மேய்ச்சல். அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுல 12 போடலாம், அதுலயும் 12 போடலாம். எஸ்டர்டே மட்டும் தூக்கிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது. சூப்பர் சூப்பர். புவனேஸ்வரி 23. கேர்ஃபுல். Sir, B answer. படிச்சு கேட்டுங்க. They have had lunch. They have eat at 12 o'clock. புவனேஸ்வரி மிஸ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப பிரமாதமா ஸ்டார்ட் பண்ணீங்க. லஞ்ச் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். சாப்பிட்டுருக்காங்க, லஞ்ச் சாப்பிட்டுருக்காங்க. they dash it at 12 o'clock. எங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? Had sir. அவ்வளவுதான் சிம்பிள் பாஸ்ல வரும். Okay, அவங்க sir. ஆல்ரெடி சாப்பிட்டுட்டாங்க, லஞ்ச் சாப்பிட்டாங்க, 12 மணிக்கு சாப்பிட்டாங்க. D. அவங்க முன்னாடி வச்சது இல்ல, அதே தானே 21 இது பாருங்க ஒரே மாதிரி தானே இருக்கு. 21 22 அதே மாதிரி தானே இருக்கு. புவனேஸ்வரி புரியலையா? Okay, sir. Okay. Past tense, sir. சிம்பிள் பாஸ்ட் இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட். நீங்க பாஸ்ட்ல சிம்பிளா அப்படி மொட்டையே சொல்ல முடியாது. கரெக்டா சொல்லணும். சிம்பிள் பாஸ்ட் சொல்றீங்களா? இது சிம்பிள் பாஸ்ட் தானே? சிம்பிள் பாஸ்ட் தானே? Yes, sir. இது சிம்பிள் பாஸ்ட் தானே? அது 12 மணிக்கு சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆல்ரெடி லஞ்ச் எடுத்திருக்காங்க. இது பார்த்துட்டாங்க. 9:15 முடிச்சலாம்னு பார்த்தா இன்னொரு 10 minutes பண்ணிடலாம். யூஷுவல் டைத்துக்கு இது பண்ணிக்கலாம். இது புரியுதான்னு பாருங்க. அபிராமி மேம் 23 ஓகேங்களா? Yes, sir. The answer வந்து D தான் ஆன்சர். D as in dog. Had. Lunch they had it at 12 o'clock. இந்த மாதிரி தான் முக்கியமான ஒரு இது. பேசிக்ஸ் விட்டுறக்கூடாது. All right. Ayabra sir 24. I have done my homework. I did it. Sorry. சொல்லுங்க. I have done my homework. I have done my homework. I did. அது ரொம்ப முக்கியம். I did it after supper. அவ்வளவுதான். நான் நைட் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே பண்ணிட்டேன். இப்ப வந்து அதெல்லாம் தாண்டி மறுநாள் காலையிலே வந்துருச்சு. இல்லைன்னா
மிட் நைட்டுக்கு ஆயிடுச்சு. என்னோட ஹோம்ஒர்க் நான் பண்ணிட்டேன். நான் எப்ப பண்ணேன்னா நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமே உடனே உட்காந்து பண்ணிட்டேன். The answer is C. சப்பர். சப்பர் படிக்கிறேன். டின்னர் இஸ் சப்பர்னு சொல்லுவாங்க. நான் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். சப்பருக்கும் டின்னருக்கும். யார் சொல்ல போறா? யார் டிஃபரன்ஸ் சொல்ல போறா? சப்பருக்கும் டின்னருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆல்ரெடி அதாவது ரெண்டுமே நைட் சாப்பாடு தான். ஆனா என்ன சமைச்சு சாப்பிடுறது டின்னர். ஆல்ரெடி சமைச்சு இன்னொன்னு சொல்லலாமா? ஸ்பெஷலா சப்பர் நைட் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ண டின்னர். டின்னர் எஸ் சார். ரெகுலரா நம்ம பண்றது சப்பர். நம்ம ரெகுலரா சப்பர் பண்ணுவோம். யாராவது விருந்தாளி வந்துட்டாக்க அதை டின்னரா மாத்திடுவோம். அது ஸ்பெஷலா குக் பண்ணுவோம். ஓகே 25 அபிராம் மேம். எஸ் 25. ஏன்னு ஒண்ணு சொல்றாரு, பி இன்னொன்னு சொல்றாரு. Sir, A is the answer. Ah, Have you tidied your room yet? Yes, I have just tidied it. that's all. இந்த எட்டு adverb தான், just adverb தான். ரெண்டுமே present perfect தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு கேள்விக்காகவும் ஒரு பதிலுக்காகவும் அது பண்றோம். அவ்வளவுதான். சூப்பரா பண்ணாங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி எல்லாம் போட்டுறக்கூடாது. சூப்பர் சூப்பர். 25 வந்து ஏ. சூப்பர் ஆன்சர். இதுல வந்து டைடிடுன்னா கிளீன்டுன்னு வச்சுக்கலாம். அப்படி நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப டஃப்பான வேர்டை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஹேவ் யூ கிளீன்ட் யுவர் ரூம்? Clean. அப்படி எஸ் ஐ ஹவ் ஜஸ்ட் டைடிட். எஸ் ஐ ஹவ் ஜஸ்ட் கிளீன்ட் இட். அவ்வளவுதான். இது இருக்கு. இது கொஸ்டினா மாத்தலாம், ஆன்சரா மாத்தலாம். எல்லாமே இருக்கு. 26 புவனேஸ்வரி. I have never seen anyone வெரி who குட். eat more than you. ஆகா புவனேஸ்வரி. Eat. எனி ஒன்னு ஒரு ஆளுதான் சொல்றாங்க. I have never seen anyone who Seen anyone Hug. who eat. who yes Who புவனேஸ்வரி. eaten. ஓ I have Eat never. இல்ல எல்லாம் கரெக்டா தான் போச்சு. ஏதோ ஒரு சின்ன தப்பு தான் பண்ணீங்க. I have never seen anyone who eat more. எல்லாரும் சொல்லுங்க. ஈட்டா ஈட்ஸா? Sir, D, sir. Yes, sir. ஏன் தடுமாறுறோம்? I have never seen anyone ஒவ்வொரு ஆளா தான் எடுக்கிறாங்க. எந்த ஒரு ஆளு இது மாதிரி பார்த்ததே இல்லை. நீ சாப்பிடுற மாதிரி யாருமே நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. சோ அப்ப யாருன்னு சொல்லி ஒன் அட் a டைம் சொல்றாங்க. anyone who eats. I have never seen anyone who eats. DS in dog answer very good. அவங்க அபிராம் மேம் சொன்னது கரெக்டா. அந்த இடத்துல தப்பு பண்ணாம போயிடணும். சூப்பர். 27 புவனேஸ்வரி again. Bob's not here. He is. அப்படி படிச்சிட கூடாது. He நீங்க he ஆன்சர்லாம் has been to work. ஆஹாஹா தப்பாயிடுச்சா? Gone to இப்ப இங்க இல்ல, வேலைக்கு போயிருக்காரு. அதனாலதான் பீனும் கானும் நம்ம டச் பண்றப்ப பார்த்து பண்ணுவோம். தெளிவா சொல்லிட்டாங்க. பாபுங்க இல்ல. எங்க போயிருக்காரு? வேலைக்கு போயிருக்காரு. பாபுங்க இல்ல. எதனால இல்ல? அவர் வேலைக்கு போயிருக்காரு. பாபு வேலைக்கு போயிருக்காரு, அதனால அவர் இங்க இல்ல. இந்த பீன் வராதுங்கிறதுக்கு எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாத்தீங்களா? அபிராம் இது பிக்கப் பண்ணிட்டீங்களா? நீங்க 27. Yes, sir. Bob's not here. அதுலயே வந்துருது எல்லாம். அதுலயே அவர் வெளில எங்கேயோ போயிருக்காருன்னு தெரியுது. சோ பீன் வராதுங்கிறது தெளிவா சொல்றாங்க. சோ வெரி குட் வெரி குட். ஐப்ராஜ் சார் 28. my brother's been to America 4 times. Yes sir. மை பிரதரை இந்த பார்த்தோன்னே பாக்கி எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறம் மை பிரதர் ஹாஸ்ன்னு படிக்கணும். இஸ்ன்னு படிக்க கூடாது. மை பிரதர் ஹாஸ். இப்ப சொல்லுங்க. Okay. My brother. ஃபார்வர்ட் திருப்பி வந்து படி. எஸ்
ஃபுல்லா படிங்க இப்ப 28 ஆன்சரோட படிங்க. Has to America 4 times. இன்னொரு வாட்டி. My brothers has been to America 4 times. 4 வாட்டி போயிருக்காரு. 4 வாட்டி போயிட்டு திருப்பி இப்ப இந்தியால இருக்காருங்கிறத தெளிவா சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆனா 27ல ஒர்க்குக்கு போயிருக்காரு, இங்க இல்லங்கிறத தெளிவா சொல்றாங்க. அப்படியே ஆப்போசிட்டா வருது பாருங்க. சூப்பர். Good to see you again. அது 29 கோடேஷன். It's good to see you again. Where have you dash? ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இட்ஸ் குட் டு see you again தெளிவா சொல்றாங்க பாருங்க. தெளிவா சொல்றாங்க. கண்ணுக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க, உங்களை பாக்குறது எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, இட்ஸ் குட், ஒரு நல்ல விஷயம் தெளிவா சொல்றாங்க பாருங்க. அப்ப ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க பாருங்க. Bina, sir. It is good to see you again. Yes, where have you been? எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்துட்டீங்க நீங்க. வெரி நைஸ். இது புரியுதுங்களா ஐயப்பராஜ் சார்? இந்த கான்செப்ட் புரியுதா? புரியுது சார், புரியுது. அண்டர்ஸ்டாண்ட். வேர் ஹேவ் யூ கான்னாக்கா எங்க போயிட்ட, உன்னை பார்க்கவே முடியலையே, எங்க இருக்க நீ அப்படின்னு கேக்குறோம். அப்ப ஆனா இட் இஸ் குட் டு see you again, திருப்பி உன்னை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். எங்க போயிருந்த, வேர் ஹேவ் யூ பீன், எங்க நீ போயிருந்த, எங்க போயிருந்துட்டு எங்க இருந்து வர்ற நீ அப்படிங்கிறது கேக்குறாங்க. ரைட் நவ இஸ் ஹியர் in front of me. Very good. Where have you been? Super. 30. Abraham. Mary's hair looks nice. She's just been to the hairdressers. இப்ப பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு சொன்னாங்க பாருங்க. மேரியோட ஹேர் லுக்ஸ் நைஸ். வாவ், எவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்றாங்க பாருங்க. அப்ப எங்க இருக்காங்க அவங்க தெளிவா சொல்றாங்க. ஒரே ஒரு ஏதோ ஒரு வார்த்தை வரவே வராது, ஒரு வார்த்தை வந்தே ஆகும். ஏன் இவ்வளவு இதா இருக்கு? மேரியோட ஹேர் இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மேரி என்ன பண்ணா அப்படிங்கறதும் தெளிவா சொல்றாங்க. சார், முடி ரொம்ப அழகா. மேரிஸ் ஹேர் லுக் நைஸ். உங்க ஹேர் ட்ரெஸ்ஸர் போயிட்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. She has just been to the hairdresser. She has just been போயிட்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். வந்து எனக்கு முன்னாடி நிக்கிறாங்க, அவங்களோட ஹேர் நான் பாக்குறேன், வாவ் இவ்வளவு நைஸா இருக்குன்னு சொல்றாரு. She has just gone to hairdresserனா இப்ப hairdresser ஏரியால இருக்காங்க, இங்க இல்லன்னு அர்த்தம். சூப்பர் ஆன்சர். Been is the answer. B as in boy. Been. சூப்பர். இந்த கான்செப்ட் தான் நான் மெயினா வரணும்னு சொன்னேன். அடுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃப்ரேசல் வெர்ப் நம்ம தனியா பார்த்திருக்கோம். எஸ். 31 கோடேஷன். It's terribly difficult to give dash smoking. Give up. அவ்வளவுதான். கிவ் அப்ல போயிட்டு அது ஃப்ரேசல் வெர்ப், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். சூப்பர். சோ இந்த 2-3 क्वेश्चन மட்டும் பாருங்க. 32 அபிராமி. Why don't we turn on the TV to watch the news? சூப்பர். ஐப்ராஜ் சார் 33. When I grow up, I am going to be a TV star. பியூட்டிஃபுல். இவ்வளவுதான் படிச்சு, இதுதான் படிச்சு காட்டணும், இதுதான் பேசி காட்டணும், படிச்சு காட்டணும். இது ஏதோ ஒரு இடத்துல யாராவது யாரையோ சொல்ல போற ஒரு சொன்ன விஷயம் தான் அது. கோடேஸ்வரி 34. கேர்ஃபுல். Angela dash Thai food, but Frank dash. Angela, Frank. அதெல்லாம் பண்ணிடலாம். கோடேஸ்வரி, யூ கேன் டூ இட். 2-3 ரூல் அப்ளை பண்ணலாம், அவ்வளவுதான். Angela has eaten Thai food, but Frank hasn't. ஏவா பிஎஸ்சி D, sir. சூப்பர். இவ்வளவுதான் வேணும். என்ன இருக்கு? அவ்வளவு வந்துருச்சு பாத்தீங்களா? அவ்வளவுதான். இந்த இஸ் வாசு ஹாஸ் இதுதான் நம்மள கஷ்டப்படுத்துச்சு. வந்துருச்சா? அவ்வளவுதான். அபிராமி மேம் 35. 34ல எனக்கு டவுட்டுங்க சார். Go ahead. சார், ஆஞ்சலியா ஒரே ஒரு பொண்ணு.
ஏஞ்சலா இது ஏங்க சார் வரக்கூடாது? ஏஞ்சலா has eaten. ஏற்று வராது, ஹேஸ்க்கு அப்புறம் V3 தானே வரும். ஓகே சார். has eaten. V2 வராது. Angela has eaten Thai food, but Frank hasn't. Oh. அவ்வளவுதான். That's a good question. நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும். அருமையான கொஸ்டின், அந்த கேள்வி கேட்டாங்க. Good that she asked. ஹேஸ்க்கு அப்புறம் V3 தான், ஹேடுக்கு அப்புறம் V3 தான், ஹேவுக்கு அப்புறம் V3 தான். V2 எந்த சமயத்திலயும் ஹேஸ்க்கு அப்புறம் வராது. சூப்பர். 35. 35 dog. D is the answer, sir. I saw John. இந்த எஸ்டர்டேங்கிற ஒரு கீவேர்டு அருமையா எடுத்துட்டு போயிட்டாங்க. சூப்பர். 36 கோடேஸ்வரி. கோடேஸ்வரி. Has she already bought a new car? அவ்வளவுதான், முடிஞ்சது. ராங் ஹியர். ஆல்ரெடி வந்து அவங்க பாடிக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க பாருங்க. அட்வர்பா போட்டிருப்ப அவங்க போட்டிருக்காங்க பாருங்க. இந்த 8 எல்லாம் இங்க இல்ல, அதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. Has she already bought a new car? Yes, she has. Yeah, 37 right, sir. They have traveled on a double decker bus. அவ்வளவுதான், யார் வந்திருக்கு? Present perfect, they are traveled on a போட்டீங்க. இங்க நீங்க ஆல்ரெடி பாட் பாருங்க, B3 பாட், B2 கிடையாது. சூப்பர். இந்த ஒரே ஒரு क्वेश्चन எடுக்கலாம், 38 எடுக்கலாம். Let's do this carefully. Abraham, 38. Sir, A is the answer. He started cooking when he was 15 years old. ரெண்டுமே சிம்பிள் பாஸ் தான். ஸ்ட்ரக்சர் நம்பர் 5 தான். அருமை அருமை அருமை. சூப்பர் சூப்பர். இது ஒரு இதான் பண்ண, ஒரு 2 பேர் புதுசா இருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் அவங்களை காலையில கூப்பிட்டு நான் பேசுறேன். பார்த்திபன் சார் will talk tomorrow morning. சார் ஒரே ஒரு டவுட்டுங்க சார். I share your pain வருமாங்க சார்? டிபெண்ட்ஸ்ங்க, எந்த கான்டெக்ட்ல சொல்றீங்கன்னு சொல்லணும். இப்போ வந்து சிம்பிள் பிரசன்ட் வந்து எப்ப வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம், அது ஒண்ணு நத்திங் ராங். ஆனா எந்த கான்டெக்ட்ல பேசுறீங்கன்னு முக்கியம். எப்ப ஐ ஷேர் யுவர் in a condolence home. ஐ ஷேர்னு சொல்லலாம், அது ஒண்ணும் தப்பு இல்ல. I bear your pain வராதேங்க சார்? பேர் வராது. பேர் வரணும்னா அவங்கள்ட்ட இருந்து வழி எடுத்து நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி. ஷேர்னாக்கா அவங்கள்ட்டயும் இருக்கு, நம்மள்ட்டயும் இருக்குது. இருக்கு. ஓகே 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 சார். சோ இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா கூட நீங்க அதை சொல்லலாம். அவங்க ஜெனரலா சொல்றப்ப we are with you அப்படிங்கறது தான் மெயின். We are with you. Yes sir. Okay. அது மாதிரி ரொம்ப சிம்பிளாவும் எஃபெக்டிவாவும் இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் இருக்கும் அது. Okay sir. Thank you sir. Thank you. I'll talk to you, all of you later next class. I'll talk to you then. Thank you very much. Thank Sir, you, sir. take care of health sir. Thank you sir. I'll take care of it. Thank you.